ஹாய் கைஸ், பிரைஸ் லார்ட். சங்கீதம் 32 அதிகாரம் 8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்ட்டு வசனம் நமக்கு தெளிவாக ஆண்டவர் பேசுகிற வார்த்தை இருக்குது. அதாவது நம்மளை ஆண்டவர் கைட் பண்ண விரும்புகிறார், ஆண்டவர் நமக்கு டீச் பண்ண விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படிக்கும் போது. ஏன்னா ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு பர்சன் நமக்கு டீச் பண்ணுறது, ஒரு டீச்சர் நமக்கு டீச் பண்ணுறது, பேரண்ட்ஸ் நமக்கு டீச் பண்ணுறது, எல்டர்ஸ் பெரியவங்க நமக்கு டீச் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இந்த வசனம் பார்த்தா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அதாவது கர்த்தர் யாரை கொண்டு நம்ம கூட பேசுகிறார், கர்த்தர் யாரை கொண்டு நமக்கு சொல்லி தருகிறார், கர்த்தர் யாரை கொண்டு நம்மளோடு நமக்கு தேவையான ஆலோசனையை தருகிறார் அப்படின்னு சொல்லி நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் அதை விரும்புகிறார், நமக்கு அவர் சொல்லி தரணும்னு விரும்புகிறார், கற்றுத்தரணும்னு விரும்புகிறார், ஆலோசனை தரணும்னு விரும்புகிறார். ஸோ எந்த ஒரு மனிதரையும் நம்ம ஒதுக்கி வைக்காமல், யாராக இருந்தாலும் நம்ம நேசிக்க பழகும்போது யார் மூலயமா கர்த்தர் நமக்கு சொல்லித்தரான்றது நமக்கு அதுக்கப்புறம் தான் புரியும். நாமளே சில பேரை ஒதுக்கி வச்சு, நாமளே சில பேரை வெறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அவங்க மூலயமா கர்த்தர் நமக்கு வச்சுருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியாமல் போயிடும். அதனால் எல்லாரையும் நேசிப்போம், யாரையும் வெறுக்க வேண்டாம், யாரையும் நம்ம புறக்கணிக்க வேண்டாம். ஏன்னா கர்த்தர் எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆகையால் கர்த்தர் நமக்கு போதித்து நம்மை நடத்தும்படி நம்ம அர்ப்பணிப்போம். காட் பிளஸ் யூ.